லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது, இந்த வாரம் தமிழில் திரைக்கு வந்திருக்கிற ஜாக்கி சான் படம். ஆமாம், இது முன்னாடியே ஆங்கிலத்தில் பிற மொழிகளில் ரிலீஸ் ஆகிருக்குது. ஆனால் தமிழில் இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்குது. அதுக்கு தமிழில் பேர் கூட ஜாக்கி சானோட படத்துக்கு பேர் விஜயபுரி வீரன். விஸ்வாஸ் சுந்தர் தான் இங்கே வந்து இந்த படத்தை வாங்கி வெளியிட்டிருக்கிறாரு. இந்த படத்துக்கு வந்து ஆங்கில பெயர் வந்து எ லெஜண்ட் த மைத் பார்ட் 2. த மைத்துங்கிற பார்ட் 2 தான் தி லெஜண்ட். இந்த படத்தை வந்து ஜாக்கி சான் தான் எழுதியிருக்கிறாரு. இந்த படத்துக்கு வந்து இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கி சானோட ஆஸ்தான இயக்குனர் ஸ்டான்லி டாங் அவர் தான் இந்த படத்துக்கு வந்து இயக்குனர். இந்த படத்தோட கதை என்ன பார்த்திங்கன்னா, ஒரு புராண காலத்துலேயும் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள காலத்துலேயும் இப்போ உள்ள காலத்துலேயும் நடக்கிற அதே பிறவிகள் மறுபிறவி எடுத்து வந்தால் அவங்களுக்கு சில நினைவுகள் முன்னாடி போகுது. அவங்களுக்கு 1-2 கேரக்டர் மட்டும் மாறுது, மற்றதெல்லாம் அதே வில்லன் அதே இது. ஜாக்கி சான் மட்டும் இதில் வந்து தொல்லியல் துறை ப்ரொஃபஸராக வராரு அந்த மறுபிறவியில். நான் பல தலைமுறைக்கு முந்தைய பிறவியில் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோமாபுரி நாட்டுக்காக போரிட்ட ஒரு வீரனாக இருக்கிறாரு, தளபதியாக இருக்கிறாரு. அவர் கூட படை சேனைகள் பலரையும் கூட்டுக்கிட்டு குதிரை படையோட போய் அவங்கள எதுக்குற இன்னொரு நாட்டு படையை வந்து என்ன துவம்சம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி போகிறப்போ ஒரு மரகத மாலை வந்து இவருக்கு ஒரு பெண் வந்து பரிசளிக்கிறாள், இதை வச்சுட்டு போ உனக்கு துணையாக இருக்குன்னு. அந்த மரகத மாலையோட அந்த குதிரையோட அவர் மடிகிறாரு. அதெல்லாம் வந்து இந்த தொல்லியல் துறை ஆய்வில் மீண்டும் பார்க்குறப்போ இவருக்கு நினைவுகள் பின்னோக்கி போகுது. அப்போ அந்த முன்பிறவி வருது. இவருக்கு மட்டும் இல்லை, இவர்கிட்ட இருக்கிற மாணவர், அப்புறம் இவர்கிட்ட இருக்கிற அந்த மாணவி. இந்த மாணவி தான் முற்பிறவியில் வந்து அந்த போன பிறவியில் பல தலைமுறைக்கு முந்தைய பிறவியில் இவருக்கு ஜோடியாக இருந்திருக்கிறாங்க. இப்போ அந்த மாணவருக்கு ஜோடியாக இப்படி வித்தியாசமாக அந்த கதையை யோசித்து வேறு லெவலில் ஒரு படம் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. சிஜி, இந்த ஏஐ, இந்த தொழில்நுட்பம்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியவே இல்லை. முன்பாதை கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் பின்பாதையில் போர்னு போகிறதுனால நமக்கு போர் அடிக்கவே இல்லை. அதுவும் பார்த்திங்கன்னா இமயமலைக்கு அந்த பக்கம்னு நினைக்கிறேன், சைனாவில் ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. பிரம்மாண்டமாக இருக்குது. பனிக்கட்டிகள் நிரம்பிய பிரதேசம், பனி குகை, அதுக்குள்ளார பனி சிற்பங்கள், அதுக்குள்ளார தங்க வைர நகைகள் இதெல்லாம் இருக்குது. இதை கொள்ளையடிக்கிறதுக்கு அந்த பல நூறு பிறவிக்கு முன்னாடி இவருக்கு, பல 100 ஆண்டுக்கு முன்னாடி, ஒரு 7-8 பிறவிக்கு முன்னாடி இவருக்கு வில்லனாக இருந்தவனே இவருக்கு எதிராக இப்பயும் வில்லனாக வரான். அவனை தாண்டி அந்த சிற்பங்களெல்லாம் அற்பத்தனமான எண்ணம் உடைய அவனை தாண்டி அந்த சிற்பங்களெல்லாம் நாட்டுடைமையாக்க ஜாக்கி சானும் அவருடைய சிஷியர்களும், அந்த பெண் உள்ளிட்ட சிஷியர்களும் எப்படி போராடி அதில் வெற்றி பெற்றாங்களா இல்லையா அப்படிங்கிறத பனி சூழ பனி ஆறு கட்டையெல்லாம் உழுந்து, ஐயோ பிரம்மாண்டமான சீன்ஸுங்க. நம்ம ஊர்லேயும் ஏஐ தொழில்நுட்பம் பள்ளியில் இருக்கும், ஆனால் இதில் அப்படி ஒரு இடமும் தெரியல. மிரட்டி இருக்கிறாங்க, மிரள வச்சுருக்கிறாங்க. இந்த படத்தை வந்து தவறாமல் மிஸ் பண்ணிடாமல் தேட்டரில் போய் பாருங்கள், வேறு ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். உண்மையாகவே விஜயபுரி வீரன் வேறு லெவல் வீரன் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு வந்து ஜாக்கி சான் வந்து ரொம்பவே உழைச்சிருக்கிறாரு. வயசாகிட்டாலும் சிங்கம் தானே அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறாரு. லெஜண்ட் த மைத் பார்ட் 2 அதுதான் விஜயபுரி வீரனா விஸ்வாஸ் சுந்தரால் தமிழில் வந்து தமிழாக்கம் பண்ணப்பட்டு வேறு லெவலில் இருக்குது. எந்த இடத்துலையுமே நமக்கு வந்து பெருசாக வந்து கிராஃபிக்ஸோ சிஜியோ ஏஐயோ நமக்கு வந்து பள்ளியிலக்கவே இல்லை. அப்படி இருக்குது. படம்னா இப்படி இருக்கணும். ஸ்டான்லி டாங்கோட இந்த படம் வந்து உங்களை நிச்சயமாக கவரும். இதில் வந்து உங்களுக்கு ஏற்ற ரொமான்ஸ், லவ் இதெல்லாமும் இருக்குது. அது இல்லாமல் 1000 குதிரைகள், பல்லாயிரக்கணக்கான படை வீரர்கள்னு படத்தை பிரம்மாண்டப்படுத்தி இருக்கிறதுல வேறு லெவலில் இருக்கிறாங்க. ஸ்டான்லி டாங்கோட இயக்கமும் ஜாக்கி சானோட நடிப்பு, ஜாக்கி சான் உள்ளிட்டவர்களோட நடிப்பும், இல்லை ஒளிப்பதிவு, மியூசிக் எதுவுமே குறை சொல்கிறதுக்கு இல்லை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஜாக்கி சான் படம் பெரிய அளவில் நம்மளை திருப்திப்படுத்தினுச்சு. முன்பாதியை காட்டிலும் பின்பாதி வேறு லெவலில் திருப்திப்படுத்திச்சு அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திகேயன் எனது பார்வையில் 10க்கு 7.5 மதிப்பெண் கொடுத்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.